Hi guys, welcome to Mupari Training Academy. So TNUSRB SIPC 2025 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய மண்டே மோட்டிவேஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோவை பாருங்க. சின்ன வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் எடுத்துட்டு போல. புயலின் வேகம் குறைந்தது, போலீஸ் உன்னோட வேகம் என்னைக்கும் குறையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன மீன் பண்றேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டையே வந்து உலுக்கி போட்ட புதுச்சேரியில வந்து வலுக்கட்டாயமா கரையை கடந்து ஃபங்ஜான் புயல் வந்து கரையை கடந்து முடிச்சிருச்சு. ஸோ பெங்கால் புயல் போயிட்ட உடனே எல்லாருமே உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படா புயல் போச்சா லீவா, ஸ்கூல் மாணவர்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, ஐயோ இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்களா அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்களான்ட்டு. ஆனா உனக்கு என்னைக்குமே லீவு கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா நீ வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்படிட்டர். அப்படின்னா நீ லீவ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதனாலதான் புயலின் வேகம் குறைந்தது, போலீஸ் உன்னோட வேகம் எப்போதும் குறையக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ எதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அகாடமியில TNUSRB SIPC-க்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, SI 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி துவங்க இருக்குது. PC-க்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி துவங்க இருக்குது. சோ ரெண்டுமே வரக்கூடிய காவலர் தேர்வுகள் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளை எதிர்நோக்கி புதிய பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்க டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி SI-க்கும் 11ஆம் தேதி PC-க்கும் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி PC மாணவர்களுக்காக ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டிசம்பர் 4 முதல் துவங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தான் அட்மிஷனுக்கான கடைசி நாள். சோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி பிளஸ் சாஃப்ட் காப்பி வீடு தேடியே क्वेश्चन பேப்பர் வந்துரும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் எல்லாம் இருக்கு. நாங்களும் டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ போட்டுருக்கோம். சோ அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். SI மாணவர்களுக்காக ஆல்ரெடி FIR டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ FIR டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணி SI படிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலமா பலன் அடைஞ்சிக்கலாம். மேலும் SI மற்றும் PC தேர்வுகளுக்கான பயிற்சி பாக புத்தகங்கள் ஓகேங்களா, அதுவுமே விற்பனையில இருக்கு. SI-க்கு 4 பாக புத்தகங்கள், PC-க்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது டோட்டலா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 6 செட் புக் இருக்கும். சோ நாங்க பிரிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் பார்ட்டி 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து தமிழ், சமூக அறிவியல், அறிவியல் தனித்தனியா படிச்சுக்கலாம். சோ எல்லாருக்குமே புக் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த 3 கோர்சஸ் பத்தி, தட் மீன்ஸ் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் வந்து புக்ஸை பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த என்கொயரி நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கன்சர்ன் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேலூரா இருந்தா 7200400398 கால் பண்ணுங்க. திருச்சி இருந்தா 8111070706 அல்லது 7008 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 46247 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் அண்ட் தென் எல்லா பத்தி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் நம்மளுடைய வேகம் குறையக்கூடாதுன்னும் போது இந்த அளவுல உங்களுடைய ஒரு நாளுக்கான டே ஸ்லிப் இருந்தாதான் இப்படி பிரிச்சுக்கணும். ஸ்பிளிட் அப் வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு சதவீதம் இதுக்கு உழைக்கிறேன், ஒரு நாளைக்கு இத்தனை சதவீதம் இதுக்கு உழைப்ப போடுறேன், ஒரு நாளைக்கு இத்தனை சதவீதம் இதுக்கும் உழைப்ப போடணும். இதுவரையும் யாருமே இது நிறைய பண்றது இல்லை, ஆனா இதுவுமே பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு 100% உன்னுடைய உழைப்ப இப்படி பிரிச்சுக்கோங்க. நான் இன்னுமே ஒரு 10% விட்டுதான் வச்சிருக்கேன். அந்த 10% என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஒரு 100% உழைப்பை நீ கொடுக்கறனா அந்த 100% உழைப்பை இப்படி முதல்ல ஸ்பிளிட் பண்ண கத்துக்கோ. அதுல முதல்ல 60% உழைப்பு உன்னுடைய ரிட்டன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கணும். அதாவது எழுத்து தேர்வை நீ ப்ரிப்பேர் பண்றல அதுக்காக மறக்காம இருக்கணும். ஏன்னா இன்னில இருந்து சொல்றேன், டிசம்பர் மாசம் பிறந்துச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிசம்பர் 4 யாருக்கு ட்ரைனிங்? PC-க்கு ட்ரைனிங். அதே மாதிரி டிசம்பர் 9 என்ன இயரிங்? SI கேஸ் இயரிங். சோ இது எல்லாமே ஒரு அளவுக்கான பாசிபிள் முடிவு தான். ஏன்னா ஒரு CM கையால வந்து உங்களுக்கு வந்து இது வழங்க வச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வழங்க வச்சிருக்காங்க PC ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா TNUSRB போல ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்குன்னு தான் இதை காட்டுது. மேபி SI-க்கான இந்த ஹியரிங் கேசஸ் ஓரளவுக்கு பாசிபிள் சான்சஸ் நல்ல விதமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னைக்கு கேஸ் தள்ளி போச்சு. பட் ஆனா இந்த ஹியரிங்ல மேபி பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆர் கேம். அதனால நல்லபடியான ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமா என்ன ப்ராசஸ் தான் இருக்கும்? அடுத்த வேலைக்கான நோட்டிபிகேஷனுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். அப்படி TNUSRB அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க இந்த நேரத்துல முயலாமை கதையில வர மாதிரி முயல் கொஞ்சம் சோர்ந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சீங்கன்னா ஆமா மாதிரி படிக்கிறவங்க தான் தரதரன்னு முன்னாடி போயிடுவாங்க. அதனால உங்களுடைய சோர்வு புயலோட வேகம் குறைஞ்ச மாதிரி குறையாம என்னைக்குமே வேகத்தோட இருக்கணும்ன்றதுனாலதான் இந்த வீடியோவே நான் போடுறேன். சோ ஒரு நாளைக்கு உங்களுடைய 100% உழைப்புல தேர்வுக்கு படிக்கணும், அந்த எழுத்து தேர்வுக்கு படிக்கணும்னு சொல்றீங்களே அதை மட்டுமே கிட்டத்தட்ட 60% உழைப்ப கொடுங்க. ஓகேவா? எப்படி ஒருத்தன் போலீஸ் வேலைக்கு போறவன் எப்படி எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா மூளை அளவுக்கு யோசிக்கிறியோ அதே அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டே டு டே லைஃப்ல அவனுக்கு இது ஹெல்த் விஷயமாவும் நல்லதுதான். அதே நேரத்துல அவனுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாம் கடந்து அந்த கட் ஆஃப் குள்ள போயிட்டதுக்கு அப்புறமா பிசிக்கல்லையும் அவனுக்கு அது நல்லதுதான். சோ அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20% உழைப்பு கொடுங்க. ஏன்னா இப்பத்துல இருந்தே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா இப்ப நமக்கு ஏற்கனவே நோட்டிபிகேஷன் ரொம்ப டிலே,
அடுத்தடுத்த கட்டத்துல டக்கு டக்குன்னு என்ன பண்ணிட மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க. டக்கு 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 டக்குன்னு அடுத்த ப்ராசஸ் எடுத்துட்டு போவாங்க. அப்ப பிசிக்கல் எப்ப வேணாலும் உனக்கு வரலாம், ரிசல்ட் வந்து 10 நாள் 20 நாள் எல்லாம். அதனால நீ அந்த நேரத்துல போயிட்டு நான் கையை உடைச்சுக்கிட்டேன் காலை உடைச்சுக்கிட்டேன் எல்லாம் இருக்க கூடாது. டே டு டே லைஃப்ல இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. அது கண்டிப்பா உங்க ஹெல்த்துக்குமே நல்லது. அதனால 20% பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒதுக்கிடுங்க. 10% டெஸ்ட் போட்டு பாருங்கயா. டெஸ்ட் போட்டு பாருங்க. ஏன்னா டெஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னா நீ எவ்வளவு படிச்சிருக்கன்றது டெஸ்ட் தான் முடிவு பண்ணும். நீ அந்த அளவுக்கு படிச்சதை ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு. அப்ப டெஸ்ட்டுக்கு ஒரு 10% ஒதுக்கிடுங்க. நான் படிச்சேன்னு சொல்றது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு நான் படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது தான் முக்கியம். அதனால தான் டெஸ்ட் போட்டு பாருங்க, டெஸ்ட் போட்டு பாருங்கன்னு சொல்றேன். எந்த கொஸ்டின் கவர் கிடைச்சாலும் வாங்கி டெஸ்ட் போட்டு பாருங்க, நல்லது அது உங்களுக்கு. அப்ப இன்னும் 10% ஏன் சார் ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னா, அந்த 10% எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சாப்பிடும்போது, நீ குளிக்கும் பொழுது, நீ தூங்குவல்ல, கனவு வராம தூங்கிட்டு இருப்பே. அதாவது போலீஸ் தான் உங்க கனவா நினைக்கிறவங்களுக்கு கனவு கண்டிப்பா வரும். அந்த போலீஸ் கனவுல தூங்க வராது, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பே. அப்பெல்லாம் அந்த 10% நீ படிச்சல்ல, அந்த படிச்சதை உன்னையே கேள்வி கேட்டு ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நான் இன்னைக்கு காலைல ஹைவேல வந்துட்டு இருந்தேன். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு பாக்குறேன். தேசிய அந்த இருக்குல்ல, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எனக்கு தமிழ்ல டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் வரல. அதை பார்த்தோன்னே அது தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன நான் படிச்சிருக்கேன். அப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துச்சா, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீ ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு வந்த ட்ரை பண்ண. அதுதான் அந்த 10% உன்னுடைய மெமரிக்கு நீ கொடுக்குற ஒர்க் அவுட். எப்படி பிசிக்கலா பாடிக்கு மட்டும் ஒர்க் அவுட் கொடுக்குது, அந்த மாதிரி மெமரிக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் கொடு. நீ படிச்சதை மறந்துச்சு, நீ வாயை திறந்து துளி கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட் இருக்கிற மாசம் நான் நிறைய படிச்சா மறந்துச்சு, நான் நிறைய படிச்சா மறந்துச்சு. எங்க மறக்கும், எல்லாம் மூலக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதை வெளியே எடுத்துட்டு வர்றது மாணவராகிய உன்னுடைய கடமை. கண்டிப்பா உன்னால முடியும். நீ இந்த 10% அந்த படிச்சதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒதுக்கிக்கோ. ஈஸியா உன்னால அந்த ஜாபை கிடைக்க வைக்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். சோ நீ தாராளமா படிக்க ஆரம்பி, கண்டிப்பா வேலை கிடைக்கும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி SIPC ஸ்டடி பிளான் வீடியோஸ்ல தொடர்ந்து போடுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்க. முப்படையுடன் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.